கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்களை நிரப்புவாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற அப்பாவோட வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜோப் 5th chapter verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீங்க அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நீங்க ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களையும் நீங்க எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு செய்ய போறாங்க. இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்க வியக்கத்தக்க அளவு அற்புதத்தை அப்பா இந்த நாளிலும், இந்த புதிய நாளிலும், இந்த புதிய கிருபைகள்னாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேத்யூ 17th chapter verse 24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருக்கிட்ட வந்தாங்க. வரிப்பணம் வாங்க, அந்த காலத்திலே வரிப்பணம் வாங்கினாங்க. இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுவது போல அந்த காலத்திலையும் வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருக்கிட்ட வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறாரா இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு அவன் செலுத்துறான்னு சொல்லிட்டு 25ஆம் வசனம் verse 25ல, அவன் வீட்டுக்குள் வந்தபோது, பேதுரு வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி. பேதுரு பேசுகிறதற்கு முன்பாகவே அப்பாவுக்கு தெரியும் பேதுரு என்ன பேச வருகிறான் என்று சொல்லி தெரியும். இன்னைக்கும் நீங்க என்ன கவலையோடு என்ன பிரச்சனையோடு கூட இந்த காலை நேரத்தில் அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். நீங்க என்ன வேதனையோடு வந்திருக்கீங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, முன்னமே இயேசு அறிந்து வரிப்பணம் கேட்குறாங்களா, அதை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்குறாரு. 27ஆவது வசனத்தில் verse 27, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. இன்கம் டேக்ஸு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் என்று சொல்றார். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். யாருக்கிட்ட சொல்றாங்கப்பா? பேதுருக்கிட்ட. பேதுரு யாரு? ஒரு மீனவன். அவங்க அப்பாவோட தொழில் அந்த ஊர்லயே நம்பர் 1 மீனவர் குடும்பம் அவங்க குடும்பம் தான். அது ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சோதரம். அவர் அவ்வளோ வாட்டி மீன் பிடிக்க போயிருக்காரு. எவ்வளோ மீன் பிடிச்சிருப்பாரு. ஒரு மீன் வாயிலே என்ன இல்லை, வெள்ளிப்பணம் இல்லை. ஏசப்பா இப்படி சொல்கிறாங்களே சொல்லி அவர் மனதில் நினச்சிருப்பாங்க. சோத்திரம். இன்றைக்கும் அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதத்தை செய்கிறார்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசுலையும் பிசாசு பேசுவான், இது எப்படி நடக்கும். ஏவாள் கிட்ட பிசாசு சொன்னா, இந்த கனியை நீங்க புசிச்சிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, கடவுளை போல ஆயிடுவீங்கன்னு சொல்லி பிசாசு பேசினா. அந்த அம்மா அப்பயே என்ன பண்ணிருக்கணும், நாங்க ஆல்ரெடி அவருடைய பிள்ளைங்க தான், நாங்களும் தேவர்களை போல தான் இருக்கிறோம்னு சொல்லி அந்த சர்ப்பத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க சொல்லலை. சோத்திரம். பிசாசு வஞ்சித்தான். அதே போலதான் இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதத்தையும் அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லும் பொழுது பிசாசு சொல்லுவான், அது எப்படி நடக்கும். இங்க பேதுரு அப்படிதான் மனசுல நினைச்சிருப்பாரு, மீன் வாயில எப்படி கிடைக்கும் சொல்லி அவரு நினைச்சிருப்பாரு. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் கொடு. அப்போ ஒரு மீன், கடல்ல அவ்வளோ மீன் இருக்கு, அந்த அவ்வளோ மீன்ல குறிப்பிட்ட இந்த மீனோட வாயில அப்பா வெள்ளிப்பணத்தை வைக்கிறாங்க. இவர் வலைய போடும் பொழுது குறிப்பிட்ட அந்த மீன் கரெக்டா மாட்டணும். அந்த மீன் வாயில தான் வெள்ளிப்பணம். எவ்வளோ பெரிய காரியம் இது. சோத்திரம். கடல்ல ஒரு மீனா இருக்கும். சோத்திரம். இன்னைக்கு அதே போலதான் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நிச்சயமாக நான் பெரிய காரியத்தை செய்வேன். நீங்க திங்க் கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க, இது எப்படி நடக்குமோன்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. கடைசியா இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேத்யூ 6th chapter verse 8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பே. இங்க ஏசப்பா சொல்றாங்க,
உங்கள் பிதாவை நோக்கி. நம்மளுடைய சேனல் பேர் என்னது? வாக் வித் ஃபாதர். ஏசப்பா தான் இந்த பேரையே கொடுத்தாங்க. நான் உங்களுடைய அப்பா, நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இந்த சேனலே அப்பா ஆரம்பிச்சாங்க. இங்கேயும் அதான் சொல்றாங்க, உங்கள் பிதாவை நோக்கி, உங்க அப்பாவை நோக்கி. சொல்றது யாரு? ஏசப்பா சொல்றாங்க. உங்க அப்பாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, நீங்க ஜெபிக்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன காரியத்தோடு கூட நீங்க வீட்டில இருந்து பார்க்கலாம், இல்ல நீங்க வாகனத்துல சென்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கலாம், சோத்திரம். இல்ல நீங்க சமையலறையில் நின்று கேட்கலாம், எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயமாய் இன்று உங்களுக்கு தருவார். நாம் யாவரும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இன்னைக்கும் அப்பா அருமையான வார்த்தை நீர் சொன்னீர். உங்களுக்கு என்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னீரப்பா. என்ன காரியத்திற்காக இன்று உங்களுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறாங்களோ, எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, வேலை ஸ்தலத்திலிருந்து கேட்கலாம், எங்க இருந்து வேணாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்பா, நீங்க சொல்ற ஒரே வார்த்தை, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயமாய் இந்த காலை தினத்தில் அப்பா உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதற்காய் நன்றி. அவள் குடும்பத்தில் இறங்குகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இன்றோடு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் தருகிறீர் ஐயா. இன்றோடு அந்த பாடுகள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு ஒளிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, எல்லா அக்கிரமங்கள், எல்லா மீறுதல்கள், எல்லா வன்கண்கள், எல்லா பொறாமைகள், எல்லா எரிச்சல்கள், எல்லா பில்லி சூனியம், மந்திரதந்திர கிரியைகள் எல்லாம் இந்த நொடியோடு ஒளிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, நீர் குடும்பத்தோடு கூட ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.